நிகழ்ச்சியில பார்க்கும்போது கல்யாண வீட்ல பண்ற வாழைக்காய் மசாலா எப்படி பண்றது பார்க்க போறோம். நாம என்னதான் வீட்ல வாழைக்காய் வறுவல் செஞ்சாலும் இந்த கல்யாண வீட்ல செய்யற வாழைக்காய் வறுவலோட டேஸ்டே தனிதான். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? சின்ன சின்னதா கட் பண்ண வாழைக்காவுல கொஞ்சமா மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து மேரினேட் பண்ணி 10 நிமிஷம் ரெஸ்ட்ல வச்சிருங்க. இப்போ மிக்சர் ஜார்ல 1/4 மூடி தேங்காய், 2 பச்சை மிளகாய், 10 முந்திரியை சேர்த்து பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சூடான எண்ணெயில மேரினேட் பண்ண வாழைக்காவை சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 3/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து லேசா வதக்கிட்டு, ஒரு தக்காளி, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிட்டு, அரைச்ச தேங்காய் 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து கலந்து மூடி போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க. இப்போ தண்ணி எல்லாம் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தேவையான உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஃப்ரை பண்ண வாழைக்காவை சேர்த்து மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு 2 நிமிஷம் வதக்கி எடுத்து கொத்தமல்லி தூவி இறக்குனா கல்யாண வீட்டு ஸ்டைல் வாழைக்காய் வறுவல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும்.